மங்காத்தாவில் அது இப்படி எல்லா சீன்ஸுமே தான் ரொம்ப அதுதான் சொல்கிறேன், எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே வந்த மாதிரி இருந்தது. இல்லை இன்னும் நடிக்கணும்னு தான் எங்களுக்குலாம் ஆசை. நாங்களாம் தளபதி ஃபேனு. இன்னும் அவர் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியல் வந்து கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்த் டாப் ஸ்டாரா எப்பயுமே டாப்னா. செகண்ட் ஹாஃப்ல செம்மையா வேற லெவல்ல இருக்கும் பிரதர். படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும் பிரதர். வேற லெவல் தான் நடிச்சிருக்காரு. ஆன்டி ஹீரோ நடிச்சிருக்காரு, ஹீரோ நடிச்சிருக்காரு. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட் தாராளமா கொடுக்கலாமே. ஏங்க இது படம் நல்லா இருந்தது. விஜய் சீன் இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது மூவி. மற்ற மூவிஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தோம். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ரொம்பவே இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாருமே. சென்டிமெண்ட்டுன்னு கிடையாது, பட் ஆனால் எதிர்பார்க்காதது எல்லாமே எதிர்பார்க்கலாம் இந்த மூவியில். அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்பவே நல்லா இருந்தது. சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சீன்ஸுமே தான் ரொம்ப அதுதான் சொல்கிறேன், எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே வந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்மளால கெஸ் பண்ணவே முடியல நெக்ஸ்ட் எது வரும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணவே முடியல. நல்லா இருந்தது எல்லாமே. தேங்க்யூ. படம் சூப்பர். தளபதி கலக்குன்னு கலக்கிட்டாரு. நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி. ஆமாம் அந்த கேரக்டர் தான். ஆமாம் லைலாக்கு நடிப்பு கம்மி, ஸ்னேகா நடிப்பு பரவாயில்லை. ஆமாம் மைக் மோகனை நம்பவே முடியலைங்க எங்களால். நாங்களாம் 90s கிட்ஸ் மைக் மோகனை பார்த்துட்டு இப்படி நம்ப முடியலை எங்களால். ஆமாம் வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. பிரசாந்த் நல்லா இருக்குங்க, நடிப்பு நல்லா இருக்குது. பிரபுதேவா நடிப்பு ஓகே, எல்லாம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீன்லாம் இல்லை. அப்பா பையனுக்கு சென்டிமெண்ட் இல்லை. அவங்க வளர்ப்பாப்பா மோகனுக்கும் அவங்களுக்கு தான் சென்டிமெண்ட்டு. இதுக்கு சென்டிமெண்ட் நிறையா இல்லை. திரிசா ஒரு சாங்கு சூப்பர், நல்லா இருக்கு. அப்படியே இருக்காங்க. கில்லியில் போடுற ஒரு ஸ்டெப்பை போடுறாங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி வந்து இல்லை, யோகி பாக்கு பெருகாரு, காமெடி கம்மி தான். ஆமாம் நம்ம தளபதியும் அப்பப்போ அடிக்கிறாருல, டைமிங் காமெண்ட் போடுறாருல, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, சூப்பர். கிளைமேக்ஸ் ஃபைட் செமையாக இருக்கு, நல்லா இருக்கு. லீடு கொடுத்துருக்காங்க, ஆனால் தளபதி இனிமேல் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் லீடு கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னும் நடிக்கணும்னு தான் எங்களுக்குலாம் ஆசை. நாங்களாம் தளபதி ஃபேனு. இன்னும் அவர் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியல் வந்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும், எதிர்பார்க்குறோம். நடிக்கலாம், நடிப்போம். அதுவும் ஆனால் ரெண்டையும் பண்ண முடியாதுல்ல, அதனால யோசிக்கிறாரு போல். வரட்டும், நாட்டுக்கு வரட்டும், நல்லது நடக்கட்டும், எதிர்பார்ப்போம். யங்ஸ்டரில் வெல்கம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. செம சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. செம கேரக்டர், அருமையா இருக்குங்கண்ணா, செமையா இருக்கு. விஜயோட கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர சென்டிமெண்ட். படம் நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல ப்ரோ. படத்தை நான் வந்து சும்மா தான் பார்க்கணும்னு வந்தேன். ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு ரைட்டிங் இருக்குது, சூப்பராக பண்ணிட்டாரு. படம் செம்மையாக இருக்குண்ணா. கண்டிப்பாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கணுண்ணா. மற்றபடி அஜித் ஃபேன்ஸே அதிகமாக இருக்காங்க தியேட்டரில், அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். கடவுளே அஜித் ஃபுல்லாகவே அஜித் ஃபேன்ஸ் தான். விஜய் ஃபேன்ஸோட அஜித் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக அவங்க தானா. படம் ஃபுல்லாக டிஸ்டன்ட் டான்ஸோ நல்லா இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண சூப்பரான மூவி தான். நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வேணாமா சொல்லுங்க. ஆமாண்ணா, செகண்ட் பார்ட்டுக்கு லீட் இருக்கு, கண்டிப்பா போய் பார்க்கணும். விஜய் அடுத்த படம் நடிக்கணும், நடிச்சா கண்டிப்பா போவோம், வரணும், டிவிக்கே வெற்றி பண்ணணும். அடுத்த சிஎம் தளபதி தான். மாசா இருக்கு, எப்பயுமே நம்ம தான், எல்லாமே நம்ம தான், தளபதியே நாங்க தான். நம்ம தளபதி அடிச்சுக்க யாருமே இல்லை ப்ரோ, நம்ம தான். படத்தை வந்து எல்லாரும் பாருங்க. படத்தை வேற லெவலா கொண்டு போயிருக்காங்க, யாராலையும் அடிச்சுக்க முடியாது ப்ரோ. படம் மாசு, அவ்வளவுதான். இருக்கு, தலைவரை மிஞ்ச முடியுமா? இது மங்காத்தாவில் அது இப்படி போயிடணும். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல அடுத்து இன்னும் 2 விஜய் அதான் இன்னும் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு.
அண்ணே படம் தரமா இருந்துச்சுண்ணே. இதோட 3வது ஷோண்ணே. நாளைக்கு 2 ஷோ போட்டிருக்கேண்ணே. இன்னும் வந்து பார்ப்பேண்ணே. அணிலுக்கெல்லாம் கொண்டாடும் போயிட்டீங்க. இது வந்து பார்க்கலாண்ணே. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. தளபதி ஆக்டிங் சூப்பரு, அதை விட இளைய தளபதி ஆக்டிங் சூப்பரு. வேற என்ன என்னன்னா பிரசாந்த் டாப் ஸ்டாரா எப்பயுமே டாப்னா. பிரபுதேவா நல்லா நடிச்சிருக்காங்க. கடைசியில் வில்லனா பண்ணியிருப்பாங்க. வந்து தியேட்டரில் பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பிரதர். பிஜிஎம்னா செகண்ட் ஹாஃபில் செம்மையாக வேறு லெவலில் இருக்கும் பிரதர். படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் பிரதர். செகண்ட் ஹாஃப் செம்மையாக பண்ணிட்டாங்க. நல்லா ட்விஸ்டெலாம் நிறையா இருக்குது. போய் பார்க்கலாம் நீங்கள். படம் வேறு லெவலு. வேறு லெவலு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு சார். விஜய் கேமியோ நல்லா இருக்கு. நிறையா சர்ப்ரைஸ் கேரக்டர் நிறையா இருக்குது. சிவகார்த்தியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சும்மா 2 சீன் வந்தால் நல்லா நடிச்சிருந்தாரு. விஜய் எப்படி இருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரா? சொல்லு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்குங்க படம். அப்படிலாம் சொல்ல தெரியல. படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். 2 தான் நடிச்சிருக்காரு. ஆன்டி ஹீரோ நடிச்சிருக்காரு, ஹீரோ நடிச்சிருக்காரு. இல்லை, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்கு. வேற மாதிரி ப்ரோ. தளபதி மாஸ் ப்ரோ. நல்லா இருக்கு. முடிச்சு விட்டேன், கொளுத்திட்டேன். படம் பயங்கரமாக இருக்குது. விஜய் ஆக்டிங் சூப்பர். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்.